வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். நெடுவாசல் பகுதியில் தீவிரமடையும் போராட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி கிராம மக்கள் ஆலோசனை. கடலில் மூழ்கி பலியானோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் உதவி, தேடும் பணி மாலை வரை தொடரும் என அறிவிப்பு. பிரதமரை இன்று மாலை சந்திக்கிறார் முதல்வர் பழனிசாமி. நீட் தேர்வு உள்ளிட்ட விவரங்கள் பற்றி ஆலோசனை. விளைநிலங்களை பத்திரப்பதிவு செய்ய தடை நீட்டிப்பு, தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடைசி அவகாசம். ஆறு விருதுகளை பெற்று சாதனை படைத்த லாலா லாண்ட், ஜாக்கி சானுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது. இயற்கை எரிவாயு திட்டத்துக்கு எதிராக நெடுவாசலில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வரும் நிலையில் அடுத்த கட்ட போராட்டம் மேற்கொள்வது குறித்து இன்று 50 கிராம மக்கள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அண்மையில் அனுமதி அளித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், கிராம மக்கள், மாணவர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் என ஆயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 12வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று 50க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். நாளை மறுநாள் இவர்கள் முதல்வர் பழனிசாமியை சந்தித்து எரிவாயு திட்டத்தை திரும்பப் பெற கோரி முறையிட உள்ளனர். இதில் இடம்பெறும் கோரிக்கைகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். போராட்டத்தில் இளைஞர்கள், மாணவர்கள் வருவதை தடுக்கும் வகையில் நெடுவாசலை சுற்றி 7 இடங்களில் காவல்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நெடுவாசல் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மருதன்கோன் விடுதி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை கைவிடுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது. மத்திய மாநில அரசாங்கங்கள் இதை நிறுத்த வேண்டுமில்லை என்று சொன்னால் இந்த அறவழி போராட்டம் என்பது சட்ட ஒழுங்கு மீறுகிற போராட்டமாக மாறாமல் இருப்பதற்கு மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசல் பகுதி மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்த விவசாயிகள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடப் போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மத்திய அரசு புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் வாயு எடுக்கிறத தடுத்து நிறுத்தணும்னு நாங்கள் தஞ்சை மாவட்ட விவசாயி, காவிரி டெல்டா விவசாயி நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். முதல் கட்டமாக இது தொடர்ந்து போராட்டம் நடத்தும். இதை நிறுத்துகிற வரலையும் எங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை. உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு எங்களுக்கு அந்த நெடுவாசலில் எடுக்கிற வாயு எடுக்கிறத உடனே தடுத்து நிறுத்தணும். தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் இறந்த 12 வயது சிறுமியின் உடல் மீட்கப்பட்டதை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. திருச்செந்தூர் அடுத்த மணப்பாடு கிராமத்துக்கு அருகே உள்ள அழகப்பன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள், சிறுவர்கள் உட்பட 20 பேர் சுற்றுலாவுக்காக வந்திருந்தனர். இவர்களுடன் திருச்சியைச் சேர்ந்த சிலரும் அங்கு மீனவர்களின் படகு ஒன்றில் ஏறி கடலை சுற்றி பார்க்க சென்றனர். அப்போது படகு திடீரென தலைக்குப்புற கவிழ்ந்ததில் படகில் சென்ற 30 பேரும் கடலில் மூழ்கினர். அதில் 9 பேர் கவிழ்ந்த படகுக்கு அடியில் சிக்கிக் கொண்டனர். இதில் 7 முதல் 10 வயதுள்ள 3 சிறுவர்கள், 5 பெண்கள், ஒரு பெரியவர் உள்பட 9 பேர் பலியானார்கள். நீரில் தத்தளித்த 11 பேர் திருநெல்வேலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நீரில் மூழ்கி பலியான 12 வயது சிறுமி அபிநயாவின் உடல் மீட்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே கவிழ்ந்த படகிலிருந்த மேலும் சிலரை காணவில்லை என்பதால் சிறிய ரக விமானத்தில் சென்று அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல்படையினர், மீனவர்கள் இன்று 2வது நாளாக ஈடுபட்டனர். படகு உரிமையாளர் செல்வம் என்பவர் மீது கூடங்குளம் கடலோர காவல் குழுமத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
படகு விபத்தில் பலியானவர்கள் பற்றிய விபரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் படுக்கப்பத்தைச் சேர்ந்த உஷா, சுந்தரேஷ், முருகேஸ்வரி, அருண்குமார், ஜெயராமன், முத்துலட்சுமி, சுரேந்திரன், முத்துலட்சுமி ஆகியோரும், திருச்சியைச் சேர்ந்த சுகன்யா, சிறுமி அபி ஆகிய 10 பேர் உயிரிழந்தனர். இவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மணப்பாடு படகு விபத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தமிழக அமைச்சர் கடம்பூர் ராஜு நிவாரணத் தொகையை வழங்கினார். மணப்பாடு படகு விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக முதல்வர் பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அவர் அறிவித்திருந்தார். மேலும் காயமடைந்த 11 பேருக்கு தலா 50,000 ரூபாய் தரப்படும் எனவும் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமைச்சர் கடம்பூர் ராஜு படகு விபத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்கினார். எதிர்பாராத விதமாக நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியும் முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியை அளித்துவிட்டு ஆறுதல் சொல்லியும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 50,000 நிவாரணத் தொகையை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றோம். 9 பேர் நேற்று இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு காலையில் அபி என்ற சிறுமியுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது இந்தியன் கோஸ்ட் கார்டால். அவங்களும் இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டத்துக்காக கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் 11 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோஸ்ட் கார்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் தேடு பணிகள் இருக்குது. கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு 304 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கல்பேபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அது பிரகாரம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தில்லி சென்றுள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து நீட் தேர்வுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட பிரச்சினைகள் பற்றியும் மாநிலத்துக்கு கூடுதல் நிதி பெறுவது குறித்தும் அவரிடம் எடுத்துக் கூறவுள்ளார். தமிழக முதல்வரான பின் முதல் முறையாக நேற்று தில்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ளார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்திக்க உள்ளார். முன்னதாக மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, நிதின் கட்கரி, ரவிசங்கர் பிரசாத், பியூஷ் கோயல் ஆகியோரையும் அவர் சந்திக்க இருக்கிறார். மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, நீட் தேர்வில் தமிழகத்துக்கு நிரந்தர தீர்வு, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை அமைக்க நடவடிக்கை எடுப்பது, தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துவது பற்றி இந்த சந்திப்பின் போது பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் செவ்வாய்க்கிழமை மாலை முதல்வர் பழனிசாமி தமிழகம் திரும்ப உள்ளார். ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதில் குழப்பம் நீடித்தால் திமுக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் 20 கிலோ அரிசி தற்பொழுது முழுமையாக கிடைப்பதில்லை என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், இதற்கு பதிலாக கோதுமை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முதல் வாரத்தில் கிடைக்கும் சில அத்தியாவசிய பொருட்கள் 2வது வாரத்தில் கிடைப்பதில்லை என்ற அவல நிலை அனைத்து ரேஷன் கடைகளிலும் தொடர்வதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின், ரேஷன் கடைகளுக்கு பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்களை வாங்குவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரவில்லை என்பதும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இதுபோன்ற குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்தால் மாநிலம் தழுவிய போராட்டம் திமுக சார்பில் நடத்தப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி பத்திரப்பதிவு செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு இறுதி அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தடையை விலக்க கோரி தமிழக அரசு தரப்பிலும் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தரப்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று தலைமை நீதிபதி குலுவாடி ரமேஷ், நீதிபதி மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கொள்கை வகுக்க கால அவகாசம் கேட்கப்பட்டதால் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அனைத்து தரப்பினரையும் கருத்தில் கொண்டு கொள்கை வகுக்குமாறும் ஒருங்கிணைந்த திட்டப்பணியை விரைந்து செயல்படுத்துமாறு தெரிவித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு 4 வார கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கில் அரசு தரப்பில் விளைநிலங்களை வீட்டுமனைகளாக மாற்றுவதை தடுக்கும் பொருட்டு எவ்வித திட்டமும் இதுவரை தாக்கல் செய்யாததால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். இதனால் விளைநிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கான தடை தொடர்ந்து நீடித்து வருகிறது. 89வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் இன்று நடைபெற்றது. இதில் லாலா லேண்ட் திரைப்படம் 6 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது.
திரைப்பட உலகின் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள ஹாலிவுட்டில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் கௌரவ ஆஸ்கர் விருது பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சானுக்கு வழங்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு முதல் கலைத்துறையில் பணியாற்றி வருவதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருதை கருப்பின இளைஞனின் வாழ்க்கை போராட்டத்தை விவரிக்கும் மூன்லைட் திரைப்படம் தட்டிச் சென்றது. சிறந்த நடிகருக்கான விருது மான்செஸ்டர் பை தி சீ திரைப்படத்தில் சிறப்பாக நடித்த கேசி ஆஃப்லெக் பெற்றார். சிறந்த நடிகைக்கான விருதை லா லா லேண்ட் படத்தில் நடித்த எம்மா ஸ்டோனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த இயக்குனருக்கான விருதுக்கு லா லா லேண்ட் திரைப்படத்தை இயக்கிய டேமியன் ஷாசல் தேர்வு செய்யப்பட்டார். சிறந்த துணை நடிகருக்கான விருது மூன்லைட் படத்தில் சிறப்பாக நடித்த நடிகர் மகேஷலா அலிக்கும், சிறந்த துணை நடிகைக்கான விருது ஃபென்சஸ் படத்தில் நடித்த வயோலா டேவிஸுக்கும் வழங்கப்பட்டன. சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்கான விருதை ஈரானின் தி சேல்ஸ்மேன் திரைப்படம் வென்றுள்ளது. சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை லா லா லேண்ட் திரைப்படத்தில் பணியாற்றிய லினஸ் சான்கிரன் பெற்றார். சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கான விருதை தி ஜங்கிள் புக் திரைப்படம் வென்றது. சிறந்த ஆவணப்படமாக ஓஜே மேட் இன் அமெரிக்கா தேர்வு செய்யப்பட்டது. சிறந்த ஆவண குறும்படத்திற்கான விருது தி ஒயிட் ஹெல்மெட்ஸ் திரைப்படத்திற்கும், சிறந்த அனிமேஷன் திரைப்படத்திற்கான விருது ஜூட்டோபியாவிற்கும் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டு அதிகளவாக லா லா லேண்ட் திரைப்படம் 6 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மற்ற பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்ற சிறப்பு சட்டம், அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தில்லியில் நாளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை OPS அணி அதிமுக எம்பிக்கள் சந்திக்க உள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மம் குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அவர்கள் வலியுறுத்த உள்ளனர். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மைத்ரேயன் தலைமையில் புதுதில்லி செல்ல உள்ளனர். நாளை அவர்கள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை நேரில் சந்தித்து ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மம் குறித்து விசாரணை நடத்த CBIக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக மாவட்ட பிரதிநிதிகளுடன் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இன்று 2வது நாளாக ஆலோசனை நடத்தினார். அதிமுக மாவட்ட பிரதிநிதிகளுடன் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நேற்று முதல் ஆலோசனை நடத்தி வருகிறார். கட்சியை ஒருங்கிணைப்பது, தமது அணியை வலுப்படுத்துவது என்பது பற்றி ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. 2வது நாளாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சேலம் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பாண்டியராஜன், செம்மலை, பொன்னையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சீமை கருவேல மரங்களை அகற்ற 2 மாதங்களுக்குள் சிறப்பு சட்டம் இயற்றுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ, வழக்கறிஞர்கள் அழகுமணி, கண்ணன் உள்ளிட்ட 6 பேர் தாக்கல் செய்த வழக்கில் விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை
9 தென் மாவட்டங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் செல்வம், கலையரசன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக தமிழக அரசு 2 மாதங்களுக்குள் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதுவரை 15% மரங்கள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் 15 நாட்களுக்குள் முற்றிலும் அகற்றவும் ஆணையிட்டனர். மேலும் இந்த வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். நீதிமன்ற உத்தரவு தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த சீமைக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் 75% சீமைக்கருவேலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக சட்டம் கொண்டு வந்து இதற்கு நீக்குவதற்கு உரிய துரித நடவடிக்கைகளை 2 மாதத்திற்குள் துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படம் வைப்பதற்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு அவசர வழக்காக இன்று மதியம் 2:15 மணிக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. ஊழல் வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை அரசு அலுவலகங்களில் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் கடந்த வாரம் தலைமைச் செயலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு அலுவலகங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை அகற்ற வேண்டும் எனவும், தண்டனை உறுதி செய்யப்பட்டதால் ஜெயலலிதாவின் படத்தை அரசு அலுவலகங்களில் வைக்க தடை விதிக்க கோரியும் மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் இதனை அவசர வழக்காக கருதி விசாரிக்க முறையீடு செய்யப்பட்டது. இதனை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி குலுவாடி ரமேஷ், நீதிபதி மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரிப்பதாக கூறி ஒத்திவைத்துள்ளது. விருதுநகரில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. விருதுநகர் நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு நகர்மன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார். நகரில் காணப்படும் குப்பைகளை அகற்ற வேண்டும், குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் இளந்தோப்பில் செயல்பட்டு வரும் மணல் குவாரியை அகற்ற வலியுறுத்தி செல்போன் கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இளந்தோப்பு கிராமத்தில் வசிக்கும் மக்களிடமிருந்து பஞ்சமி நிலங்களை சட்டத்திற்கு புறம்பாக வாங்கி மணல் குவாரிகளை அமைத்துள்ளனர். இந்த குவாரியில் அரசின் அனுமதியின்றி அதிக ஆழத்துக்கு மணல் எடுக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாக கூறி கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இளந்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார், சதீஷ்குமார் ஆகியோர் செல்போன் கோபுரத்தில் ஏறி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அங்கு வந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து இருவரும் போராட்டத்தை கைவிட்டு கீழே இறங்கி வந்தனர். காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து அழைத்துச் சென்றனர். 2000 குடும்பத்திற்கு மேலாக அங்கே வசித்து வருகிறார்கள். அங்கே மணல் எடுப்பதனால் நிலத்தடி நீர் உள்வாங்கிறது. விளைநிலங்கள் மழைக்காலங்களில் சரியும். மிக பெரும் அந்த பகுதி குடிநீர் தட்டுப்பாடுக்கு பேராபத்து இருக்கிறது. உடனடியாக இளந்தோப்பு கிராமத்தில் இருக்கக்கூடிய மணல் குவாரியை தடை செய்ய வேண்டும், இழுத்து மூட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாணவர்களை, இளைஞர்களை திரட்டி மிக பெரும் போராட்டத்தை நடத்த நேரிடும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முடித்திருச்செம்பள்ளியில் புகழ்பெற்ற அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் திரளான பெண்கள் மாவிளக்கிட்டு வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறையை அடுத்த முடித்திருச்செம்பள்ளியில் புகழ்பெற்ற அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மகா சிவராத்திரியின் மறுநாள் நடைபெறும் இந்த திருவிழாவில் திரளான பெண்கள் மாவிளக்கிட்டு வழிபாடு நடத்தினர். பின்னர் சந்தன காப்பு அலங்கரிக்கப்பட்ட அங்காளம்மன் தேரில் புறப்பட்டு மயான கொள்ளையை அடைந்தது. பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற காணிக்கையாக செலுத்தப்பட்ட கிழங்குகள், பழங்கள், நவ தானியங்கள் ஆகியவற்றை பக்தர்கள் பேச்சாயி வேடமணிந்து கொள்ளை வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காணிக்கையாக வழங்கப்பட்ட பொருட்களை பக்தர்கள் பெற்றுக்கொண்டனர். சிரியா ராணுவம் வான்வழி தாக்குதல், கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னடைவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
சிரியாவில் ஹோம்ஸ் மாகாணத்தில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலால் கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வரும் IS தீவிரவாதிகளும் கிளர்ச்சியாளர்களும் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து போராடி வருகிறது. IS தீவிரவாதிகளின் முக்கிய தலைமையிடமான அலெப்போ நகரை கடும் போருக்கு பிறகு ராணுவத்தினர் மீட்டனர். இந்நிலையில் எஞ்சிய பகுதிகளை மீட்க முனைப்பு காட்டி வரும் ராணுவத்தினர் ஹோம்ஸ் மாகாணத்தில் உள்ள அல்வேர் என்ற இடத்தில் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள பகுதிகளில் திடீரென வான்வழி தாக்குதல்களை நடத்தினர். இதில் பல கட்டடங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பொதுமக்களில் 3 பேர் கொல்லப்பட்டதாக சிரிய மனித உரிமை ஆணையம் தெரிவித்துள்ளது. அபுதாபியில் நடைபெற்ற பன்னாட்டு சைக்கிள் போட்டித் தொடரில் போர்த்துகல் நாட்டு வீரர் ரூய் கோஸ்டா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபி நகரில் பன்னாட்டு சைக்கிள் போட்டித் தொடரின் 4வது மற்றும் இறுதி சுற்று போட்டி நடைபெற்றது. 143 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த போட்டியில் சிறப்பாக சைக்கிளை இயக்கிய ஆஸ்திரேலிய வீரர் கலேப் இவான் முதலிடம் பிடித்தார். 2வது இடத்தை பிரிட்டன் வீரர் மார்க் கேவெண்டிஷ், 3வது இடத்தை ஜெர்மனி வீரர் ஆண்ட்ரி கிரெபெல் பெற்றனர். இறுதி சுற்றின் முடிவில் ஒட்டுமொத்த புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்த போர்த்துகல் வீரர் ரூய் கோஸ்டா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். 2வது இடத்தை ரஷ்ய வீரர் இல்னர் சஹாரின் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெடுவாசல் பகுதியில் தீவிரமடையும் போராட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி கிராம மக்கள் ஆலோசனை. கடலில் மூழ்கி பலியானோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் உதவி. தேடும் பணி மாலை வரை தொடரும் என அறிவிப்பு. பிரதமரை இன்று மாலை சந்திக்கிறார் முதல்வர் பழனிசாமி. நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி ஆலோசனை. விளைநிலங்களை வீடு மனைகளாக பதிவு செய்ய தடை நீட்டிப்பு. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடைசி அவகாசம். ஆறு விருதுகளை பெற்று சாதனை படைத்த லாலா லேண்ட். ஜாக்கி சானுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.